Hello students, 10th Maths Chapter 3 Algebra Example 3.10 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the GCD of the polynomials x cube plus x square minus x plus 2, 2x square minus 5x square, 2x cube minus 5x square plus 5x minus 3. ரெண்டு டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இது கிரேட்டர் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பவர்ஸ் பாருங்க, இங்கேயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கியூப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது, இங்கேயும் கியூப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை விட்டுலாம் மற்றதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க, இங்கே வந்து 1 இருக்கு, இங்கே வந்து 2 இருக்கு. ஸோ இதுதான் கண்டிப்பாக வந்து கிரேட்டர் பாலினாமியா இருக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் நம்பர் வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ் வச்சுக்கிறேன். 2x cube minus 5x square plus 5x minus 3. அடுத்து g of x is equal to smaller number x cube plus x square minus x plus 2. சரிங்களா? இப்போ இந்த நம்பரை வந்து இந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவிஷன் போட்டுக்கோங்க. 2x cube minus 5x square plus 5x minus 3. g of x இங்க என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கோங்க. அதால தான் டிவைட் பண்ண போறோம். ஸோ x cube plus x square minus x plus 2. சரியா? இந்த நம்பரை இதெல்லாம் டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் இருக்குல்ல கியூப் டேர்ம்ஸ் அதை ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். அதால தான் நம்ம மல்டிபிள் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2x cube டிவைடட் பை இந்த x cube. சரிங்களா? போட்டோம்னா 2 தான் ரிமைனிங் இருக்கும். 2ஆல இங்க மல்டிபிள் பண்ணாதான் இந்த டேர்ம் வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ 2ஆல நம்ம வந்து அந்த டேர்மை மல்டிபிள் பண்ண போறோம். பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. இந்த டேர்மை 2ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ என்ன டேர்ம் மல்டிபிள் பண்றோமோ அதை வந்து மேல எழுதிக்கோங்க. 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும்? 2x cube plus 2x square minus 2x plus 4. அந்த டேர்மை அப்படிங்க எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து ரஃப் காலம்ல எழுதிக்கலாம். ஸோ 2x cube plus 2x square minus 2x plus 4 அப்படின்னு இருக்கு. இப்போ சயின்ஸ்லாம் சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து மைனஸ் பிளஸ் இருக்கனால மைனஸ் வருது, பிளஸ் இருக்கனால மைனஸ் எழுதுறோம், மைனஸ் இருக்கனால இங்கே பிளஸ் ஆகுது, பிளஸ் இருக்கனால இங்கேயும் மைனஸ் வருது. இப்போ வந்து பிளஸ் 2x cube மைனஸ் 2x cube கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கிரேட்டர் நம்பர் சைன் வந்து போட்டுக்கோங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ 5 plus 2 வந்து 7. ஸோ 7x ஸ்கொயர். அடுத்து பாருங்க பிளஸ் 5x பிளஸ் 2x. 5 plus 2 7, 7x. ஸோ பிளஸ் 7x. அடுத்து மைனஸ் 3 மைனஸ் 4. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் பண்றோம், ஆனா கிரேட்டர் நம்பர் சைன் தான் போடுறோம். ஸோ மைனஸ் போட்டுட்டு ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க. 4 plus 3 வந்து 7. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம வெளில வச்சு இதான ஸ்மாலர் நம்பர். இப்போ பாருங்க இந்த இது வந்து ஸ்கொயர் டேர்ம் தான் இருக்கு, இங்க வந்து கியூப் டேர்ம் இருக்கு. அப்ப இதை வந்து இங்கேயும் இந்த டேர்மை இங்க வெளியேவும் போட்டு நம்ம டிவைட் பண்றோம். ஓகேயா? இந்த நம்பரால டிவைட் பண்ணி காமிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்மளுக்கு காமன் எடுக்கிற மாதிரி 7என்ற டேர்ம் இருக்கும். ஸோ மைனஸ் இங்கே இருக்கனால இந்த மைனஸ் 7 அப்படின்றத நான் காமன் எடுத்துக்கிறேன். எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. சரிங்களா? இப்போ இந்த டேர்மை வெளியே எழுதிட்டு இந்த டேர்மை உள்ள எழுதிக்கிறோம். இந்த நம்பரால டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ உள்ள எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ், அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே எழுதியிருக்கோம். எழுதிட்டு நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது? இந்த ஸோ இந்த டேர்மை வந்து இங்க எழுதிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்றத நம்ம பண்றோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மையும் டிவைட் பண்ணி பாருங்க. எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ரிமைனிங் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ். ஸோ எக்ஸால இங்க த்ரூ அவுட்டா மல்டிபிள் பண்றோம் ஃபர்ஸ்ட். ஸோ மேல வந்து குவாஷன்ட்ல எக்ஸ்ன்னு போடுங்க. எக்ஸால அந்த நம்பரை மல்டிபிள் பண்ண போறோம். So x into x square minus x plus 1. So x உள்ள multiple பண்ணா என்ன வரும்? x cube. x square into x na x cube minus x square plus x. சரியா? இந்த டேர்மை வந்து நம்ம இங்க எழுதணும். ஓகே? அப்போ x cube minus x square plus x அப்படின்னு கிடைக்குது. இப்போ சைன் சேஞ்ச் பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம். மைனஸ் சைன் இங்க வந்து பிளஸ், மைனஸ் இருக்கனால இங்க பிளஸ், இங்க பிளஸ் இருக்கனால இங்க வந்து மைனஸ். ஓகே, இது வந்து கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்கும்? பிளஸ் 2x பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா 2x ஸ்கொயர் வரும். ஓகே,
அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பண்றோம், ஆனால் கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். ஸோ மைனஸ் 2x, இந்த பிளஸ் 2 நான் அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். சரிங்களா? அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் எந்த நம்பரால நம்ம அடுத்து வந்து மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2x² டிவைடட் பை x² பண்ணோம் அப்படின்னா x² கேன்சல் ஆகி ரிமைனிங் 2 இருக்கு. ஸோ 2 அவுட்டா மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ வந்து இங்க வந்து பிளஸ் 2 மல்டிபிள் பண்றதுனால 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ 2 மல்டிபிள் பண்ணி காமிக்கலாமா? 2 into x² minus x plus 1. எல்லாமே ரஃப் சைட் தான் போடணும். உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 2x² minus 2x plus 2. சரிங்களா? இந்த டேர்மை இங்க எழுதிக்கிறோம். ஸோ 2x² minus 2x plus 2. சைன் சேஞ்ச் பண்றதை பண்ணிக்கலாம். மைனஸ் சைன் பிளஸ் சைன் அண்ட் மைனஸ் சைன். பிளஸ் 2x² minus 2x² கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2x பிளஸ் 2x கேன்சல் ஆகுது. பிளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் நமக்கு 0 கிடைச்சிச்சு. 0 கிடைக்கிற வரை நம்ம இங்க ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரை அடுத்து நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் ப்ராசஸ. இப்போ சப்போஸ் இதே மாதிரி ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து வெளியே வச்சுக்கிட்டு இந்த டேர்மை உள்ள போட்டு அப்படியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ நம்ம ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அப்பதான் நம்ம வந்து சொல்யூஷன் எழுத முடியும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 0 கிடைச்சிருச்சு. இப்போ ஜிசிடி அப்படின்றது எது அப்படின்னா இந்த டேர்ம் கடைசி நம்மளுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் வந்து ஜிசிடி. சரிங்களா? ஸோ therefore GCD is equal to x² minus x plus 1. ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.